காங்கிரஸ பொறுத்தவரை சந்தர்ப்பவாதம். 2014ல இதே மாரி தான் அவர்கள் செய்கின்ற போது, அவர்கள் திரும்பி மன்னிச்சு எங்கள ஏத்துக்கோங்க. நாங்க பண்ணது தப்புன்னு வந்தாங்க. மன்னித்து ஏற்றுக்கொண்டோம். அதற்கு பிறகு அவங்க திருந்தல. தே ஏன்னா இதுல தேஜஸ்வி யாதவோட கருத்தும் குறிப்பிடத்தக்க கருத்தா இருக்கு. நேற்று முன்தினம் நடந்த அந்த இந்தியா கூட்டணியோட அந்த கூட்டணி கட்சிகளின் சார்பாக நடந்த கூட்டத்துல தேஜஸ்வி யாதவ் முன்வைக்கிற கோரிக்கை என்னன்னா, அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இதே மாரி தான் நிதிஷ்குமாரையும் நாம தக்க வச்சிருக்கணும். இப்படி நீங்க தக்க வைக்க மறுத்த காரணத்தினால் தான் நிதிஷ்குமார் இருந்திருந்தா இன்னும் இந்த கூட்டணிக்கு வலுவாக இருந்திருக்கும் அப்படின்ற கருத்தையும் தேஜஸ்வி யாதவ் வைக்கிறார். அதுபோல ஒரு கட்சிகளையும் முதுகுல குத்திட்டு அவர்கள் மீது சவாரி செய்து அவர்களுக்கு முதுகுல குத்துற வேலையை காங்கிரஸ் தொடர்ந்து இதே வேலையா வச்சுட்டு இருக்கு. ஓப்பனா உங்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டுல ஒரு தொகுதிக்கு நான் இன்னும் தரம் தாழ்ந்தெல்லாம் பேச நினைக்க வேணாம். ஒரு 100 பேர் கூட இல்லாத கட்சி, ஒரு பூத் ஏஜென்ட் கூட இல்லாத கட்சி. ஒரு மாநில கட்சி செல்வாக்கோடு இருக்கிற கட்சியின் மீது நீங்க சவாரி செய்துட்டு வரீங்க. நீங்க யார் மூலியமா வெற்றி பெற்றிருக்கிறீங்கன்னாவது உங்களுக்கு புரியணும். அத புரிஞ்சுக்காம நீங்க தேர்தல் முடிந்த உடனே ஓடி போறீங்க அப்படின்னா, திமுக தொண்டனுடைய நம்ம வேற வேற தொகுதியில இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய தொகுதியில காங்கிரஸ் போட்டியில ஒருவேளை என் தொகுதியில காங்கிரஸ் போட்டியிட்டு நாங்கலாம் உழைத்து அவர்களை வெற்றி பெற வைத்து, அவங்க நாளைக்கே டாடா பாய் பாய் சொல்லிட்டு போறப்போ, அங்க வேலை செஞ்ச கை சின்னத்துக்கு வாக்கு கேட்ட திமுக தொண்டனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அதனால திமுக கிளியர்லி ஸ்டேட்டட் இயர் ஆஃப்டர் அலைன்ஸ் காங்கிரஸ் இருக்கிற அலைன்ஸ்ல திமுக இருக்காது. இந்தியா கூட்டணி மேல எங்களுக்கு உண்மையாவே ஒரு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. திமுக இந்தியா கூட்டணியை வெறுக்கவில்லை. இந்தியா கூட்டணியை முழுமையாக இந்தியா கூட்டணி கட்சிகள் மீது வெறுப்புணர்வை காட்டவில்லை. எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் காங்கிரஸ் இருக்கக்கூடாது. நீங்க இன்னொரு கேள்வி கேட்கறீங்க. சார், ஒருவேளை இந்தியா கூட்டணியை விட்டு காங்கிரஸே விலகிடுது. இந்தியா கூட்டணி காங்கிரஸ் வேணான்னு சொல்லி தாவேகா மட்டும் போதும், இந்தியா ஃபுல்லா நிக்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் முன்னெடுத்தால், காங்கிரஸ் அது மாதிரியான நிலைப்பாட்டை எடுத்தால், நிச்சயமாக இந்தியா கூட்டணியில் திமுக இடம்பெறும்.